உங்கள் மனைவியை கோபித்துக் கொள்ளுகின்றது முன் அவர்கள் உங்களுக்கு செய்த நன்மைகளை நினைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் மனைவியின் வாயில் ஊட்டுகின்ற ஒரு கவளம் அன்பான சோறு மசூதி கட்டுவதை விட ஒப்பானது. பசி, திருட்டு, பொய், ஏமாத்துறது, ஏமாந்து போய். உழைப்பு என்பது சுரண்டப்படக்கூடாது, ஸ்மார்ட்டா இருக்கணும். பயாலஜிக்கல் ஃபேக்டர் இல்லைங்க குழந்தைகளை பெற்றெடுக்க, அது ஒரு பொறுப்பு. வாழ்க்கையில் இறைவன் நமக்கு அற்புதமான வாய்ப்பை தந்திருக்கிறான். கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். பெண்கள் ஆரவாரமாக ஏன் கை தட்டுகிறார்கள்? பாதிக்க ரொம்ப நேராக்குனா உங்க ஷேப்பே கெட்டு போயிடும். உங்க ஷேப்பே கெட்டு போயிடும். குர்ஆனிலே வார்த்தை இல்லையா? உங்கள் மனைவியை கோபித்துக் கொள்ளுகின்றது முன் அவர்கள் உங்களுக்கு செய்த நன்மைகளை நினைத்துக் கொள்ளுங்கள். ஹதீஸ் இப்படி இருக்கு இல்லையா? உங்கள் மனைவியின் வாயில் ஊட்டுகின்ற ஒரு கவளம் அன்பான சோறு மசூதி கட்டுவதை விட ஒப்பானது. இருக்கிறதா? அன்பாக இருப்பது, பெற்றோர்கள் அன்பாக இருக்கக்கூடிய நிலையில் குழந்தைகள் மிக ஆளுமையான விஷயங்களில் வளர்ந்து வருகிறார்கள். இதுவரைக்கும் எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் குசு குசுன்னு பேசுவாங்க, என்ன பேசுவாங்கன்னு தெரியல. அப்புறமா தான் தெரியும் அவங்க சண்டை போட்டிருக்காங்க. குசு 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 குசுமா சண்டை போடுவாங்க, பயங்கர சண்டை, ரத்த கலையான சண்டை. இருந்தாலும் குழந்தைகளின் காதுகளில் அது விழுந்து விடக்கூடாது என்பதற்காக அவ்வளவு கவனமாக அந்த சூட்சுமத்தை நமக்கு சொல்லி தரலையே. விஷயங்களை அடுத்தவர்களுக்கு சொல்லி தருவது. உங்களுக்கு நான் சொல்றேன், ஸ்மார்ட்டா இருக்கிறதுக்கு கத்துக்கோங்க. பிள்ளைகளை ஸ்மார்ட்டா வளருங்க. ஸ்மார்ட்ன்றது என்னது? இன்றைக்கு நீங்கள் உழைப்பாளர்களைத்தான் உருவாக்கி கொண்டிருக்கிறீர்களே தவிர வல்லமை பெற்றவர்களை உருவாக்க தவறுகிறோம். வல்லமை என்னன்னு எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை சொல்லிட்டு போறேன். புத்திசாலித்தனம், கல்வி அறிவு, ஞானம், தகவலின் அறிவு குவியல், இது எல்லாமே இருக்கணும் ஒரு குழந்தை கிட்ட. அப்படி இருக்க வேண்டும் என்றால் நாமும் அந்த நிலையிலே விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். நான் ஒரு சிறிய கதையை சொல்லுகிறேன். இங்கே இருக்கின்றவர்கள் ஒருவேளை ஆங்கில வழி கல்வியில் கற்றிருந்தால் அவர்களுக்கு இந்த கதை தெரிஞ்சுக்க. நான் காக்கா கதை சொல்லி இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். நாளைக்கு உழைப்பா வந்துச்சான், பொய் சொல்லிச்சான், காக்கா ஏமாந்துச்சான், நிறைய ஏமாத்திருச்சான். பசி, திருட்டு, பொய், ஏமாத்துறது, ஏமாந்து போறது. நீதி கதை சொல்லியிருக்காங்களா இல்ல? எங்க அம்மா மாட்ட நான் கேட்டேன். எங்க அம்மா தான் எனக்கு சொல்லிச்சு. ஏன் அம்மா காக்கா கிட்ட இருந்து நரி வடைய திருடிச்சு, நரிக்கு தண்டனை இல்லையான்னு கேட்டேன். எங்க அம்மா என்ன என்ன சொல்லி பயமுறுத்தினா தெரியுமா? சுல்தானா, கேள்வி கேட்கப்படும், கேட்டா கல்யாணம் ஆகாது. எவ்வளவு பயம்! 10 வயசு கல்யாணம் ஆகாதா? சொல்லட்டுமா? 2005ஆம் ஆண்டு அமெரிக்கா போயிருந்தேன். சிங்கப்பூர்ல இருந்து ஜாஃபர் அப்படிங்கிற ஒரு ஆசிரியர் என்னுடைய டேபிள்ல 2 பேர் கொடிகளை பரிமாறிக்கொண்டு உட்கார்ந்து இருக்கிறோம். அது ஒரு அரசு பயிற்சி. உட்கார்ந்துருக்கோம். அந்த ஜாஃபர் சொன்னாருங்க, ஏசியாவுக்கு பொதுவா ஒரு கதை சொல்லுங்க. எனக்கு டக்குன்னு காக்கா கதைன்னு வந்துருச்சு. அவர் கதையை கேட்டார். கேட்டு சிரிச்சுக்கிட்டே உடைந்த ஆங்கிலத்தில் அவர் சொன்ன கதையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அது சீன கதை. நாளைக்கு உழைப்பாளர் தினம் இல்லையா? சீன கதை. எப்படி பாருங்க, நான் சொல்றேன், கொஞ்சம் கவனம். குழந்தைகள், பெண்கள், ஆண்கள் எல்லாரும் கற்பனையில கொஞ்சம் சீன நாட்டை நினைச்சுக்கணும். காக்கா காக்கான்னு அங்க ஒரு காக்கா இருந்துச்சா, கண்ணு கொஞ்சம் இப்படி இருக்கும், அவ்வளவுதான் வித்தியாசம். அந்த காக்காவுக்கு பசிச்சுது. பசிச்ச காக்கா போய் அங்கேயும் பாட்டி கிட்டதான் வடைய கேட்டுச்சு. அந்த பாட்டியும் வடையத்தான் சுத்திக்கிடுச்சு. வடை கதை பாருங்க, எப்படி சொல்றான் பாருங்க. அவன் இதே மாதிரி தாங்க, ஆசிய நாடு தானே, இதே கதை தான். எப்படி பெர்ஸ்பெக்டிவ் எப்படி மாறுது பாருங்க. ஒரு சொல்ல நீங்க கொஞ்சம் டிஃபரெண்டா அப்படி போடுவது கலரே மாறுதுங்க. அந்த பாட்டி கேட்டு சொல்லிச்சான், என்ன வேணும்? பாட்டி, பசிக்குது, ஒரு வடை கூட. நேர்மைங்க,
குழந்தைக்கு சொல்லி தராங்க. பசி பசி வந்து பசிக்குதுன்னு சொல்லு. பாட்டி சொல்றா, ஈர விறகு வச்சுட்டு இரு, கஷ்டமா இருக்கு, இன்னும் வடை சுடல, சுட்டு தர, வெயிட் பண்ணு. காக்கா யோசிதாட, நம்மளுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்ற, பாட்டிக்கு நாம ஹெல்ப் பண்றாமே, நமக்கு தான் கூடு கட்ட தெரியுமே. போய் காய்ந்த சுள்ளிகளை கொண்டு வந்து போட்டது காக்கை. உழைப்பு, பசி, நேர்மை, உழைப்பு. கொண்டாந்து அது சுள்ளிய பார்த்தவுடன் எடுத்து போடுறா. தகதகன்னு எரியுது. என்ன காயுது? வடைய சுட்டா. வடைய சுட்ட ஜோர்ல காக்காய மறந்துட்டா பாட்டி. முதலாளித்துவம், அது கம்யூனிசம் நாடு. காக்கா சொல்லுது, ஏ பாட்டி, நான் முதலில் கேட்டது பிச்சை, இப்பொழுது கேட்கிறேன், நான் உழைத்த உழைப்பிற்கு கூலி கொடு. தொழிலாளர் உரிமை. மன்னிப்பு கேட்டுக்கொண்டு கொடுத்தது பாட்டிக்கு கொடுத்தால் காக்கைக்கு ஒரு வடை. எடுத்துக்கொண்டு வந்து காக்கை பசியார மரத்தின் மீது உட்கார்ந்தது. அப்போதான் ட்விஸ்ட். ஒரு நரி வந்தது. எந்த நாட்டில் நரி இல்லை? எல்லா நாட்டிலும், இங்கேயும் இருக்கு, எல்லா இடங்களிலும் இருக்கிறார். நரி இருக்கு, சிங்கம் இருக்கு, பூனை இருக்கு, புலி இருக்கு, பன்னி இருக்கு, பாம்பு இருக்கு, நாய் எல்லாம் இருக்கு. என்ன காட்டுல போனா இது இது தெரியுது, நாட்டுக்கு வந்தா தெரியல. பாருங்க, மேல போய் உட்கார்ந்து நரி வந்துருச்சு. ஏய் காக்கா, நீ சூப்பரா பாடுவியாமே, ஒரு பாட்டு பாடுச்சு. புகழுக்கு மயங்காதவர்கள் யார்? பர்வீன் சுல்தானா சூப்பராக பேசுகிறார் என்றவுடன் எனக்கு கூட தான் முதுகு தண்டு சில்லிட்டு போகிறது. பாவம் காக்கை என்ன செய்து? அழகா இருக்கிறியே, நல்லா பாடுகிறேன், கா காணு கத்துச்சு. வாயிலிருந்து வடை கீழே விழுந்தது. அறம் பாருங்க எப்படி இருக்க. வடையை கவ்வியது நரி. காக்கை பார்த்தது. கா கா என்று கத்தியது இல்ல, அது தொழிலாளர் பலவீனம். அடே, நான் உழைத்த உழைப்பை இன்னொருவன் திருடுவதா என்று விழிப்புணர்வு கொண்ட காக்கை கா கா என்று கத்தி கத்தி தீர்த்தது. அந்த காட்டில் 1000 காக்கைகள் கூடின. யூனியன். எங்க இருந்து விதைக்கிறாங்க பாருங்க. டீச்சர்கள் கத்துக்கணும், சிலபஸ்ல இல்லைனாலும் சொல்லி கொடுத்தோம். என்று கத்தியது. 1000 காக்கைகள் கூடின. அந்த கதையை அப்படி முடிக்கிறான் அந்த கம்யூனிச நாட்டிற்கான அந்த ஆசிரியன். அந்த காட்டில் அந்த ஒற்றை காக்கைக்கு தான் இழந்த ஒரு வடையை மட்டும் அந்த 1000 காக்கைகள் திருப்பி கொடுக்கவில்லை. தன் தோழனை ஏமாற்ற வேண்டும், சுரண்ட வேண்டும் என்று நினைத்த அந்த நரி அந்த 1000 காக்கைகளுக்கு உணவானது என்று சொல்லி கம்யூனிசம் என்றால் என்ன என்று 1ஆம் வகுப்பிலேயே சீன நாட்டில் சொல்லித் தருகிறார்கள் என்பதனை மட்டும் நான் கருத்திற்கு கொண்டு வருகிறேன். உழைப்பு என்பது சுரண்டப்படக்கூடாது. ஸ்மார்ட்டா இருக்கணும். ஸ்மார்ட்டா இருக்கிறதுக்கான கதை என்ன கதை சொல்லி தந்திருக்காங்க இதுவரைக்கும்? என்ன கதை சொல்றாங்க? ஒரே கிராஸ் ஹாப்பர் இருந்தது. அந்த கிராஸ் ஹாப்பருக்கு பசிச்சுது. மழை காலம், பறக்க முடியல, கீழே தத்தி தத்தி வந்து நின்னுச்சு. ஒரு எறும்பு ஃப்ரெண்ட் ஆச்சு. இதெல்லாம் இந்த பசங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம் படிச்சீங்கன்னா இந்த கதை இருக்கு. அப்ப அந்த எறும்பு கிட்ட கேட்டுச்சு, பசிக்குது, எனக்கு ஒரு சோறு கொடு, ஏதாவது செத்துருவோம் போல இருக்கு. சரி, நீ என்ன பண்ணிட்டு இருந்த? நான் கிட்டார் வாசிச்சுட்டு இருந்தேன். ஏதோ சேர்த்து வைக்கலையா? சேர்த்து வைக்கல. அப்படியா? சரி, கிட்டாரை கொடு. கிட்டாரை வாங்கி வச்சுக்கிட்டு கிருவி கிட்டாரை வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு சோறை கொடுத்துட்டு சொல்லிச்சு, நாளையில இருந்து கிட்டாரை மீட்கணும்னா உழைச்சுதான் மீட்கணும். அது உழைக்குது. 10, 9 ராணிக்கு போயிடும். 1 மட்டும் உனக்கு சாப்பாடு. இதுக்குன்னா ஒன்னொன்னா சேர்த்து வச்சுக்கோ. 100 நாள் வேலை. ஓகே, வருது, போயிட்டே இருக்குதுங்க. 10 நாள் தாங்க வேலை செஞ்சது. அது போயிட்டே இருந்துச்சுல, கதை முடிஞ்சது அங்கேயே. ஆங்கிலேயன் அந்த கதையை அப்படியே முடிச்சான். உழைப்பை நம்பி அது வேலை செய்து தன்னுடைய கிட்டாரை மீட்டுக் கொண்டதுன்னு முடிக்கிறான் கதையை. இந்த ஆசிரியை இந்த கதையை எங்க கொண்டு போறேன் பாருங்க. நான் என் அறிவு சிந்தனை இப்படி கொண்டு போக தூண்டுகிறது. நான் சொல்லிடுறேன் அந்த கதையை. நான் தான் அந்த கிராஸ் ஹாப்பர். நான் யோசிக்கிறேங்க, நான் இந்த மாதிரி எறும்போட சேர்ந்து அரிசியை சம்பாதிக்கணும்னா நான் எதுக்கு கிராஸ் ஹாப்பரா பிறந்தேன்? நான் எதுக்கு வெட்டுக்கிளியா பிறந்தேன்? எனக்கு எதுக்கு கிட்டார் வாசிக்க கடவுள் கத்து கொடுத்தான்?
அப்ப அதுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, அது அதனுடைய வாழ்க்கை வாழ்ந்து. என் வாழ்க்கை நான் வாழ்ந்துட்டு போறேன், எனக்கு பிடிக்கலையே இந்த வேலை. புரிஞ்சிட்டு நேரா வந்து எறும்பு கிட்ட கேக்குது, ஏய் மரியாதையா என்கிட்ட இருக்கும். அது கிருவி வச்சு, கிருவியாவது மண்ணாவது உதச்சு கடிச்சு தின்றுவேன். குடு மரியாதை, ஏமாத்திரியா குடு பாரு. அப்புறமா சோறு கிருன்னு வந்து நின்ன சோறு, என்கிட்ட வந்து நிக்க மாட்டேன், செத்தாலும் சாமன் தவிர விரும்பியதை செஞ்சுட்டு சாவுறேன் போ. மரணம் அடையும் தருவாயில் பாலு மகேந்திரா எங்கள் கல்லூரிக்கு வந்த பொழுது சொன்னதுங்க, ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அது முக்கியம் இல்லை, விரும்பியதை செய்து கொண்டிருக்கிறோமா அது முக்கியம் என்று சொன்னார். அந்த கிராஸ் ஹாப்பர் போய் உட்காருதுங்க, கிட்டார் வாசிக்க ஆரம்பிச்சு. சாமையா இருக்கு வாசிக்கிறது, அப்படி சுகமா இருக்கு, வாசிக்கிட்டே இருக்கு, பசிக்குது. நேரா போய் ஒரு இலைய சாப்பிடுச்சு, மறுபடியும் வாசிக்கிட்டே கீழே பாக்குது, எறும்பு போயிட்டு இருக்கு. நேத்தெல்லாம் இதோட தானே பாடுபட்டோம், என்ன அவமானம். வாசிக்குது, மறுபடியும் நின்று பாக்குது, ஸ்லோ ஆகுது. எடுத்து வாசிக்கும் போது ஃபாஸ்டா போகுது, வாசிக்கிறத நிறுத்தும் போது ஸ்லோ ஆகுது. என்னடா இது பார்த்துட்டு கீழே இறங்கி வருது. ஒரு எறும்பை மட்டும் வெளில கூப்பிட்டு கேட்குது, நான் நல்லா வாசிக்கிறேன், நான் என் வாசிக்கிறத நீ கேட்டியா? சூப்பரா வாசிக்கிறப்பா, நீ வாசிச்சா உடல் உழைப்பு செய்யற வழியே தெரியல, 10 கிரெயினுக்கு 15 கிரெயின் சம்பாதிக்கிறேன், அப்படியா? ஒரு வேலை செய்யறியா? என்ன? உனக்காக டெய்லி நான் மரத்து மேல இருந்து வாசிக்கிறேன், எனக்கு ஒரே ஒரு அரிசி கொடுக்குறியா? ஓகே, 15 சம்பாதிக்கிற, உற்சாகமா இருக்கு, நீ பேசணும். சாரி, நீ வாசிச்சா ஒரு கிரெயின் வாங்கிக்க. இந்த மாதிரி 10,000 எறும்பு கிட்ட பேச்சுவார்த்தையை முடிச்சிருச்சு கிராஸ் ஹாப்பர். உழைப்பை மட்டும் நம்பிய எறும்பு 10 கிரெயின் சம்பாதிக்க தன் திறனையும் தன் புத்திசாலித்தனையும் நம்பி அதை வெளிப்படுத்தி சந்தைப்படுத்திய கிராஸ் ஹாப்பர் 10,000 கிரெயினை ஒரு நாளைக்கு சம்பாதித்தது என்று சொல்லி நான் அந்த கதையை முடிக்கிறேன். குழந்தைகளுக்கு ஆர்வத்தை மூட்டுங்கள். போராளியாக அந்த குழந்தைகளை நீங்கள் வரவழைக்க வேண்டும் என்றால் உடல் ஒழுக்கத்தையும் மன ஒழுக்கத்தையும் மார்க்க ஒழுக்கத்தையும் பெரியவர்களுக்கு மரியாதை செய்வதும் சுயத்தம்பட்டம் அடிக்காமல் இருப்பதுமான அந்த கலையை கல்வி கூடங்களும் வீடுகளும் சொல்லித்தர வேண்டும். அப்பொழுதுதான் ஆசிரியராகவும் பெற்றோராகவும் இருக்கக்கூடிய நம் கடமை மிக முக்கியமானதாக கருதப்படும் என்பதற்காக இந்த வார்த்தையை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். சைலேந்திர பாபு IAS இருக்கிறார்ல, இப்போ டிஜிபி, அவர் வாழ்க்கையில நடந்ததாக அவர் சொன்னது, அவர் தன்னுடைய இளமையான காலத்திலே தன்னுடைய தகப்பன் கையில் இருந்த 5 ரூபாய் பாக்கெட்ல இருந்த 5 ரூபாய் எடுத்திருக்கிறார். யாருக்குமே அது தெரியாது. சம்பளம் வாங்குகின்ற பொழுது வாங்கிக் கொண்டு அந்த உடையில வந்து அவங்க அம்மாட்ட சம்பளத்தை நீட்டும் போது அவங்க அதை கன்ஃபெஸ் பண்ணிருக்கார். அவரே மேடையில் சொன்னதுதான், அம்மா ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னால அப்பாவுடைய பையில 5 ரூபாய் காணும்னு சொன்னாங்கல்லம்மா, அதை நான் தாம்மா எடுத்தேன், சாரிம்மா. அம்மா சொன்ன பதில் பயாலஜிக்கல் ஃபேக்டர் இல்லைங்க குழந்தைகளை பெற்றெடுக்க, அது ஒரு பொறுப்பு. அவர் சொன்னார், அந்த அம்மா சொல்லிச்சான், எனக்கு தெரியும்பா. அடுத்த டயலாக் கவனிங்க, எனக்கு தெரியும்பா. உடனே ஏம்மா நான் எடுத்ததை பாத்தீங்களா? இல்லப்பா. அப்ப எப்படிமா தெரியும்? நீ சொன்னதை நான் நம்பலப்பா. குழந்தை பொய் சொல்லுகிறதா உண்மை சொல்லுகிறதா என்று ஒரு தாய்க்கு தெரிய வேண்டும். தெரிந்து கொண்டால் சைலேந்திர பாபு அவர்களின் தாய் எப்படி கண்காணிச்சு வளர்த்தா தெரியுமா? 5 ரூபாய் அப்பாவுடைய பாக்கெட்ல எடுக்கிற பையனை எப்படி வளர்த்தானா, உலகத்துல எவன் பாக்கெட்ல கைய போட்டாலும் கொண்டு வந்து நீதிமன்றத்தில் நிறுத்தக்கூடிய காவல்துறை அதிகாரியாக தன்னுடைய மகனை வளர்த்து ஒழுக்கத்தோடு வளர்த்தெடுத்தாள் என்றால் அதற்கு பெயர் தான் பேரண்டிங். பாருங்கள், கவனமாக பாருங்கள். வாழ்க்கையில் இறைவன் நமக்கு அற்புதமான வாய்ப்பை தந்திருக்கிறான். பெற்றோராகவும் ஆசிரியராகவும் இருப்பது. டாக்டருக்கும் எங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன தெரியுமா? டாக்டர் எந்த பேஷண்டாவது மந்திரியானா சொல்ல முடியாதுங்க, இது என் பேஷண்ட். ஆனா நாம சொல்லலாம்ல, இது நம்ம ஸ்டூடெண்ட்னு. கடவுள் அந்த வாய்ப்பை தந்திருக்கிறார் என்றால் அந்த வாய்ப்பை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்.